இதான் நமக்கு வச்சிருக்கிற கடைசி அடையாளம். அங்கே இருந்து அது ரிமூவ் ஆகிறது நமக்கான கடைசி அடையாளம். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசி. அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இல்லை தப்பா வாசிக்கிறீங்க. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். நன்றாய் கவனிங்கள். பட்டய கருக்கினை விழுவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அவரோட அர்த்தம் என்னன்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் அந்தந்த அரசாங்கத்துக்கு அல்லது மதத்திற்கு ஒரு புனித ஸ்தலம் அல்லது ஒரு முக்கிய இடம் என்று ஒரு வைத்திருப்பார்கள். அந்த மதத்தின் அடிப்படையில் அந்த நகரத்திற்கோ அல்லது அந்த பகுதிக்கோ மற்ற மதக்காரர்கள் உள்ளே போகக்கூடாது என்று அவர்கள் ஒரு கட்டுப்பாடு வைத்திருப்பார்கள். இது எல்லா மதக்காரர்களும் வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த யூத மதத்தினுடையதான புனித நகரமாக எருசலேம் பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கு பரிசுத்த நகரம் என்று சொல்லப்படுகிறது. 4ஆம் அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் உங்களுக்கும் எனக்கும் அப்படி ஒரு நகரம் இல்லை, நமக்கு பரிசுத்த நகரம் இனி வருகிறதா இருக்கிறது. நம்முடைய பரிசுத்த ராஜ்யம் பரலோகத்தில் இருக்கிறது. இது எல்லாம் நான் பூமியில் இப்போ இருக்கிற அடையாளங்களை சொல்லுகிறேன். அவர்களுக்கு அது பரிசுத்த நகரம். எனவே அந்த பரிசுத்த நகரத்திலே ஒரு தேவாலயம் அவர்களுக்கு இருக்கும். அதுதான் அவர்களுக்கு பரிசுத்த மலை. ஸோ அதை முழுவதுமாக அவர்கள் ஒரு சேக்ரட் பிளேஸ், அதாவது ஒரு புனித ஸ்தலமாக மாற்றுவார்கள். மாற்றிவிட்டு அங்கே வேற எந்த மதக்காரர்களும் உள்ளே நுழையாதபடி, நான் சொல்லுகிறது குறிப்பிட்ட மதக்காரர் என்று அல்ல, யூத மார்க்கத்தை தவிர வேற எந்த மதக்காரர்களையும் உள்ளே அவர்கள் நுழைய அனுமதி கொடுக்க மாட்டார்கள். அந்த காரியத்தை இந்த வருஷம் 2026 மார்ச் ஏப்ரல்லே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே நடக்க வேண்டிய வழிபாடுகளை நடக்க விடாதபடிக்கு தடுத்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஈஸ்டர் குட் ஃப்ரைடேக்கு அங்கே போய் அங்கே ஆராதனை நடத்த போனதான கார்டினல்ஸையும் உள்ளே விடலை, பிஷப்ஸையும் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இடத்தை அவர்கள் முக்கியமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த வழிபாட்டு தலம் தான் அவர்களுக்கு இருக்கிற ஒரே தடை. இது அங்கிருந்து அவங்களே ரிமூவ் பண்ணுவாங்க, இல்லை அது தானாக ரிமூவ் ஆகும். ஏதோ ஒன்று நீங்கள் பார்க்கும் பொழுது புறஜாதியாரின் காலம் முடிவுக்கு வருகிறது என்று அர்த்தம். அதோடைய அர்த்தம் என்னன்னா, அந்த இடத்துல தேவாலயம் வரப்போகுது, நியாயப்பிரமாண காலம் என்று அர்த்தம். அதோடு கூட சுயாதீன பிரமாண காலம், நம்ம புதிய ஏற்பாட்டு காலம் முடிவுக்கு வரும் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அந்த இடத்துல அவர்கள் தேவாலயம் வருவது. அங்கே இடத்துக்கு தேவாலயம் வரணும்னா இந்த வழிபாட்டு தலம் இல்லாமல் போகணும். அதான் அவங்களுடையதான வேலை. அப்படி இது இல்லாமல் போகிறதை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியணும், நமக்கான காலம் முடிவுக்கு வருகிறது என்று அர்த்தம். இந்த புறஜாதியாரின் காலம் முடிவுக்கு வருது அப்படிங்கிறதுக்கு அதுதான் அடையாளம். எனவே இந்த முதல் அடையாளமாய் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் இது நடக்கும் பொழுதுதான் வருகை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே லூக்கா 21:24 நீங்கள் வாசிங்க, 28 வாசிங்க பார்ப்போம். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அப்படியானால் இது சம்பவிக்கும் போதுதான் கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும். உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால். அப்படின்னா இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சு 2023 அக்டோபர் 7 ஆரம்பிச்சிருச்சு. இனி மீட்புக்கான காலம், எப்போ வேணாலும் இயேசுவின் வருகை வரும். அதைத்தான் சொன்னேன். அந்த வழிபாட்டு தலம் இல்லாமல் போது நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வருகை தான். எப்போ வேணாலும் எந்த நிமிஷம் வரும். 2000 வருஷமாய் காத்திருக்குதல் முடிவுக்கு வரும். ஆபிரகாம் காலத்திலிருந்து இயேசுவின் முதலாம் வருகைக்கு காத்திருந்தாங்க 2000 வருஷம். ஆனால் ஒரு நாள் திடீரென்று இயேசு அவர்களுக்கு முன்பாக வந்தார். அதே மாதிரி தான் அப்போஸ்தலர் காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் 2000 வருஷம். அன்னைக்கு அவர்கள் காத்திருந்தார்கள். முடிவுக்கு வரப்போகிறது. நம்முடைய ஆண்டவர் சபையை மீட்கும்படி வரப்போகிறார். அல்லேலூயா. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. அந்த காலத்தினுடைய முடிவுக்கு வந்திருக்கிறது. எத்தனை காலம் எலிசா சொன்னார் கேயாசியை பார்த்து, தோப்புகளையும் துறவுகளையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் வாங்குவதற்கு இது காலமா? காரணம், அவர்கள் அப்பொழுதே காத்திருந்தார்கள். ஆனால் திடீரென்று ஒரு மனுஷன் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அறிவித்தான். அப்படியானால் இயேசு பின்னாடி வரப்போகிறார் என்ற அர்த்தம். அதே மாதிரி தான் 2000 வருஷமாக இயேசு வராருன்னு சொல்லிக்கிட்டே இருக்க நிறைய கிறிஸ்தவர்களுக்கு, ஏன் ஊழியக்காரர்களுக்கு, நல்ல மூத்த ஊழியர்களுக்கு கூட இந்த வருகையை பற்றினதான ஒரு அசதி வந்து விட்டது. ஒரு நிர்விசானம் வந்துடுச்சு. வராதுங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. இப்போ வராது. ஏன்னா அவங்க கேட்டு அவங்க காதுகள் இந்த புலி வருதுன்ற மாதிரி கேட்டு இப்போ வரமாட்டாரு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஏதாவது சொன்னாலும் அவங்க அனுபவத்தில் பேசுகிறாங்க, அல்லது அவங்களுடையதான அந்த கேட்ட அனுபவம்
அப்படிதாங்க சொல்லுவாங்க, அது இப்பெல்லாம் வராது அப்படிங்கிறாங்க. தயவு செய்து மோசம் போகாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்போ வேணாலும் சம்பவிக்கும். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. இதை ஒட்டி ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. கவனித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் யுத்தங்கள் செய்திகளை இங்கேயும் கேட்கிறீர்கள், நடக்கிற யுத்தத்தை குறித்தும் பார்க்கிறீர்கள். ஸோ யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்பட ஆரம்பித்து விட்டீர்கள். ஆனாலும் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். காரணம் என்ன? இந்த யுத்தம் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த யுத்தத்தை எல்லாத்தை விட மோசமானது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருந்தார். 2ஆம் உலக யுத்தம் முடிஞ்சவொன்னே அவரை பார்த்து கேட்டாங்க, 3ஆம் உலக யுத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், 3ஆம் உலக யுத்தம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒருவேளை 4ஆம் உலக யுத்தம் நடந்தால் 3ஆம் உலக யுத்தத்தில் ஜனங்கள் மிச்சமாக இருக்க மாட்டார்கள், 4ஆம் உலக யுத்தத்துக்கு ஆள் இருக்காது என்று சொன்னார். காரணம் அவ்வளவு மோசமாக இருக்கும் என்று சொன்னார். இப்பொழுதும் அதே தான் ரஷ்ய அதிபர் சொல்லுகிறார், மிக மோசமாக இருக்க போகிறது. உலகளாவிய இந்த யுத்தம் விஸ்தாரமாக இருக்கும். ஆனாலும் இயேசு உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் கேட்கிற செய்திகள், உங்களுக்கு டிவியில் வர்றது, இந்த கொரோனாவில் உங்களுக்கு வர நியூஸை கேட்டு நீங்கள் எப்படி பயந்தீங்க, அந்த மாதிரி இதை குறித்து பயப்படாதிருங்கள். ஏங்க இவ்வளோ பெரிய யுத்தம் வருதுன்னு சொல்கிறீங்க, மிக மோசமாக இருக்கணும்னு சொல்கிறீங்க, எப்படி கலங்காமல் இருப்பது? அதைத்தான் இயேசு சொன்னார். இந்த யுத்தம் உலகத்தில் நடக்கிற ஒரு அடையாளமே. 1ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு, 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு இது வருதுனால இது 3ஆம் உலக யுத்தம்னு சொல்கிறாங்க. ஆனால் 1ஆம் உலக யுத்தத்திலே தம்முடைய ஜனங்களை பத்திரமாய் பாதுகாத்த தேவன், 2ஆம் உலக யுத்தத்திலே தம்முடைய ஜனங்களை பத்திரமாய் பாதுகாத்த தேவன் வருகிற யுத்தத்திலும் உங்களை பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. சங்கீதங்களின் புஸ்தகம் சொல்லுகிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. அந்த வசனம் மிக தெளிவாக, உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த சங்கீதங்களை நீங்கள் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும், இந்த ரெண்டும் அடுத்தடுத்து இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது. இந்த கொள்ளை நோயை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் நாளை தினத்தில் பார்ப்போம். இப்போ பகலில் பறக்கும் அம்பு ஏவுகணைகள், மிக மோசமான கண்டம் விட்டு கண்டம் தாக்குகிற ஏவுகணைகள், நெடுந்தூரம் சென்று தாக்குகிற ஏவுகணைகள், அணுகுண்டுகளை தூக்கி கொண்டு போகிறதான அந்த ஏவுகணைகள் எல்லாம் தயாராக இருக்கு. ஒவ்வொருத்தரும் டெய்லி டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் போய் பாருங்கள், ஒவ்வொரு நாடும் டெய்லி டெஸ்ட் பண்ணுது. நார்த் கொரியா பண்ணுது, ரஷ்யா பண்ணுது, மற்ற ஐரோப்பா நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு இராணுவ பயிற்சி பண்ணுறாங்க. பல நாடுகள் சோதனைகளை செய்கிறது. எல்லாம் பாருங்கள், ஏவுகணை சோதனை தான் பெரும்பாலும். பகலில் பறக்கும் அம்பிற்கும். அப்படியானால் இந்த அம்புகள் பறக்கும், அது மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டு வரும், உலகளாவிய பேரழிவுகள் வரும். ஆனாலும் அவைகளுக்கு நடுவிலே தம்மை நோக்கி பார்க்கிறவர்களை, தம்முடைய ஜனங்களை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இப்பொழுது சொல்றேன், எல்லா கிறிஸ்தவர்களும் பாதுகாக்கப்படுவார்களா? இஸ்ரவேலுக்கு கர்த்தர் ஒரு கட்டளை இட்டார். எகிப்திலே ஒரு பெரிய வாதை, அந்த ராத்திரியிலே தலைப்பிள்ளை எல்லாம் சங்காரமாக என்று முன்னறிவித்தார். ஆனால் அதற்கு ஒரு கட்டளை கொடுத்தார், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிற வீட்டுக்குள் அந்த வாதை வராது. அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிற வீடு இஸ்ரவேல் வீடா எகிப்து வீடான்னு தெரியாது. ஆனால் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருந்தால் அந்த வீட்டுக்குள் வாதை வராது. அந்த வீட்டுக்குள் வாதை வரக்கூடாதுன்னா வாசலில் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்கணும். அதே தான் இயேசு சொல்லுகிறார். அவர் கிறிஸ்தவர்களை காப்பாற்றுவேன் என்று இயேசு சொல்லவில்லை. தம்மை நோக்கி விசுவாசிக்கிறவர்களை, பார்க்கிறவர்களை, கூப்பிடுகிறவரை, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அவரை நோக்கி யார் கூப்பிட்டாலும் அவைகளுக்கு நடுவில் இவ்வளவு காரியங்களை முன்னுரைத்த தேவன், எச்சரிக்கையை சொன்ன ஆண்டவர் அதற்கான வழியையும் சொல்லுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஸோ இயேசு உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவர். வெறும் ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசினால் போதுமா என்றால் இல்லை. அந்த வீட்டுக்குள் இருக்கிறவர்கள் அரைக்கச்சையை கட்டி கொண்டு, பாதரட்சையை தொடுத்து கொண்டு, தன் கையிலே தடியை பிடித்து கொண்டு கசப்பான கீரையை புசித்து பஸ்கா ஆசாரிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அதே தேவன் தான் சொல்லுகிறார், வெறும் கிறிஸ்தவர்களாக இருந்து ஆலயத்துக்கு போயிட்டு வந்து வேதாகமத்தை ஷெல்ஃபில் வச்சிருக்கிறவங்க வீட்டுக்கு இது இல்லை. இது உண்மையாய் கர்த்தரை தேடி இரவும் பகலும் அவரை காத்திருந்து அவருடைய வேதத்தில் தியானமாய் இருந்து ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாளும் உண்மையும் உத்தமமாய் காத்திருக்கிறவர்களுக்குத்தான் இந்த வாதை வராது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரில் நீங்கள் ஏதோ சபைக்கு போய் தசமாம் காணிக்க கொடுத்துட்டா உங்கள் கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டீங்க. அப்படித்தான் உங்களை நிறைய பேர் நடத்தவும் செஞ்சுட்டாங்க. ரொம்ப லகுவாக மாற்றிட்டாங்க. பரலோகத்துக்கு போகிறது ரொம்ப ஈஸிங்கிற மாதிரி காட்டி கொடுத்துட்டாங்க.
இயேசுகிட்ட போய் கேட்குறாங்க, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது கஷ்டம் என்று அவர் சொல்லுகிறார். இது மனுஷனால் கூடாதது தான் என்று சொல்லுகிறார். தேவனால் தான் எல்லாம் கூடும். அப்படியானால் ஆண்டவர் உங்களை நிச்சயம் பாதுகாக்க வல்லமை உள்ளவர். ஆனால் ஒன்று மட்டும் தயவாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், இனி உங்களுக்கு காலம் இல்லை. உலக தலைவர்களும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2500 வருஷத்துக்கு முன்னாடி வேதமும் சொல்லியிருக்குது. ஆண்டவரும் உங்களுக்கு அதை எடுத்து சொல்லுகிறார். இனி நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கான காலம் வந்துவிட்டது. இனி ஒவ்வொரு நாளும் உங்கள் வீடுகளிலே குடும்ப ஜபத்தை ஆரம்பியுங்கள். பிள்ளைகளோடு கூட உட்கார்ந்து குடும்ப ஜபம் பண்ணுங்க. ஆளாளுக்கு ஒரு பக்கம் டிவி, ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஃபோனு, ஆளாளுக்கு ஒரு பக்கம் போய்கிட்டு ஏதோ சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டா மட்டும் பரலோகத்துக்கு போயிடலாம் நினைக்காதீங்க. வரப்போற காலம் மிக கொடிது. ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாகவே சொல்லுகிறார், இனி வீடுகளிலே இயேசுநாதருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். அரைக்கச்சை கட்டப்பட்டிருக்க. அரைக்கச்சை என்றால் வேதம் சொல்லுகிறது சத்தியம் என்னும் அரைக்கச்சை. நீங்கள் சத்தியத்தில் நிற்க வேண்டும். ஊழியர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நிறைய ஊழியர்கள் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஊழியர்களுக்கு சொல்லுகிறேன், இது உங்கள் சபையை நீங்கள் ஆயத்தம் பண்ண வேண்டிய காலகட்டம். மற்ற எதுக்கான நேரமும் இல்லை. ஒருவேளை உங்கள் சபைக்கான தேவைகள் இருக்குமானால் அதை பரலோகம் ஏற்ற நேரத்தில் கொடுக்கும். உங்கள் வேலை உங்கள் சபையை பாதுகாப்பது. உங்கள் விசுவாசிகளை சத்தியத்தில் நிறுத்துங்கள். நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஒருவேளை கொரோனா மாதிரி ஏதாவது வந்து லாக்டவுன்லாம் போட்டாங்கன்னா ஆன்லைன் இருக்குது, நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆன்லைனில் சபை நடத்திடலாம், ஊழியம் பண்ணிடலான்னு. திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் நினையாத காரியம் வருது. கரண்ட் இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க? நெட்டு வேலை செய்யாட்டி என்ன பண்ணுவீங்க? நான் சொல்லலை, ஆன்லைனில் போய் பாருங்கள், என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னு போய் பாருங்கள். நீங்கள் நினைக்கிறத விட மோசமானது நடக்கும். ஆன்லைனில் நம்பாதீங்க, கரண்ட்டை நம்பாதீங்க, செல்ஃபோனை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. இருக்கிற காலத்திலேயே உங்கள் விசுவாசிகளுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுங்க. இப்போ திருப்பியும் சொல்கிறேன், எச்சரிப்பாக சொல்கிறேன், இப்போ கர்த்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் தான் அந்த காலகட்டத்திலே பாதுகாக்கப்படுவான். இப்போ நிர்விசானமாக சோம்பேறியாக இருக்கிற சபைகளும் ஊழியக்காரர்களும் அந்த காலகட்டம் வரும்போது நிலை நிற்க முடியாது. இது வெளிச்சம் இருக்கிற காலம். வெளிச்சத்தில் நீங்கள் கிரியை செய்ய வேண்டும். ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் ஒன்று வருகிறது. இந்த எச்சரிப்பை எடுத்துக்கோங்க. உங்கள் சபையை பாதுகாக்கிற இடத்துக்கு வாங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் சபைகளில் ஜபத்தை வைங்க. அது எத்தனை நாளைக்கு நடக்கிற வாய்ப்பு இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் இனி ஜபத்தை ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாளும் ஜனங்களை வசனத்துக்குள்ளே நிறுத்துங்க. ஜனங்களுக்கு உலக ஆசைகளை கொடுக்காதீங்க. பரலோகத்தினுடைய மேன்மையை சொல்லிக் கொடுங்க. அதுதான் அவர்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. ஆண்டவர் வருகிற காலம் மிக சமீபம். இனி காலம் செல்லாது. வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிற ஆண்டவர் சீக்கிரம் உள்ளே வரப்போகிறார். கதவு திறக்கப்படும். ஆயத்தம் பட்ட புத்தி உள்ள கன்னிகைகள் அழைத்து கொண்டு போகப்படுவார்கள். கதவு அடைக்கப்படும். கையில் பைபிள் இருக்கு, எங்கிட்ட ஒரு ஊழியம் இருக்கு, நான் ஒரு சபையில் இருக்கேன், நான் ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கேன், நான் ஒரு ஐக்கியத்தில் இருக்கேன், நான் ஒரு பதவியில் இருக்கிறேன், ஒரு மண்ணாங்கட்டியும் உதவாது. எதுவும் பரலோகத்துக்கு கூட்டு போகாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் வசனம் மட்டும்தான் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும். இன்னையிலிருந்து வேற எதையும் நம்பாம வசனத்தையும் தேவனையும் நம்புங்க. எந்த ஸ்தாபனமோ எந்த ஒரு ஐக்கியமோ கூட்டிட்டு போகாது. பரலோகத்துக்கு தேவன் மட்டும் கூட்டிக் கொண்டு போவார். அல்லேலூயா. ராஜா வருகிற காலம் சமீபமாயிற்று. இனி ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் திருச்சபையும் வீடும் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டிய இடத்துக்கு நாம் வந்து விட்டோம். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் எழுந்திருக்கலாமா? ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். ஒரு 5 நிமிடம் நான் ஜெபித்து அவர்கள் கையில் கொடுக்கிறேன். தொடர்ந்து அவர்கள் கூட்டங்களை நடத்துவார்கள். எல்லா கண்களை மூடுவோம். இயேசு வருகிற காலம் மிக சமீபம். 2000 வருஷமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய காலகட்டத்துக்கு உரியவைகள். அவைகள் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. எழுத்து எல்லாம் உயிரடைந்து இப்பொழுது சம்பவங்களாக நம் கண்களுக்கு முன்பாக நிற்கிறது. எப்படி 2500 வருஷத்துக்கு முன்பாக எசேக்கியேலுக்கு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் அப்படியே உயிரடைந்து இன்னைக்கு இஸ்ரவேலாய் நிற்கிறதோ, அதே போல 2000 வருஷத்துக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் நம் கண்களுக்கு முன்பாக சம்பவங்களாக உயிரடைய போகிறது. உங்கள் கண்கள் அதை காணுகிற இடத்தில் நீங்கள் நிற்கிறீர்கள். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. ராஜா வருகிற காலம் சமீபம் ஆயிற்று. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாக்கிற காலம் வந்துவிட்டது. நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான். நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அந்த காலம்தான் இந்த காலம். இன்னும் நிர்விசானமாய், இன்னும் எந்த கவலையும் இல்லாதபடி, பணத்தாசையோடு,
பொருளாசையோடு, பதவி ஆசையோடு கொடு. உலகத்தில் நீ ஓடிக்கொண்டிருப்பாயானால் உன்னை போல பரிதவிக்கப்பட்டவன் ஒருவனும் இருக்க முடியாது. நீ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் பயன் என்ன? இயேசுவை அறியாமல் நரகத்துக்கு போவது என்பது இரண்டாவது. இயேசுவை அறிந்து சத்தியத்தை தெரிந்து அதன்படி நில்லாதபடிக்கு விழுந்து போகிறவர்கள் நிச்சயம் வருகையில் போக முடியாது. இது கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்பு. இது உங்கள் கிராமத்தில் வந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பு. ஏதோ வனாந்தரத்திலே ஒருத்தன் கத்தி கொண்டிருக்கிறான் என்று நினையாதிருங்கள். இந்த வார்த்தைகள் ஒரு நாள் உங்களுக்கு முன்பாக உயிர்த்து நிற்கும். இந்த வார்த்தைகளே ஒரு நாள் உங்களை நியாயம் தீர்க்கும். ஆண்டவரிடத்தில் எனக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்ல முடியாது. கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறபடினால் உங்கள் பகுதிக்கு வந்து கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சத்தம் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனுடைய சத்தம். உங்கள் கண்களுக்கு முன்பாக நீங்கள் நினையாத நாளிகையில் நினையாத காரியங்கள் எல்லாம் நடக்க வர போகிறது. அவைகளிலிருந்து பாதுகாக்கிற தேவன் தான் இதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த வருகையில் போக வேண்டும். இவைகளுக்கு நடுவில் பாதுகாக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார். அவருக்குள் இருக்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட்டதில்லை. உன்னதமானவருடைய மறைவில் வருகிறவனை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட்டதில்லை. ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வருகையில், இந்த வரக்கூடிய கால நிலைகளில் என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் நோவா குடும்பம் பாதுகாக்கப்பட்டது போல நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்து இனி ஒவ்வொரு நாளும் அவர் வருகைக்கு நாங்கள் காத்திருக்க போகிறோம். ஜெபமும் வேத வாசிப்பும் இனி எங்கள் வீடுகளிலே தினந்தோறும் நடக்கும். இனி எங்களுடைய சபைகளிலே தினந்தோறும் ஜெபம் நடக்கும். தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதும் தினந்தோறும் இருக்கும். அப்படி தீர்மானம் எடுக்கிறவர்கள் ஒருவேளை இதுவரைக்கும் இல்லாமல் இருக்கலாம். வருகிற நாட்களிலிருந்து நாங்கள் செய்ய போகிறோம் என்று தீர்மானிக்கிறவர்கள் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக ஒப்பு கொடுங்கள். நாங்கள் கரங்களை பார்க்கிறோம், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அப்படி ஒப்பு கொடுத்து உங்கள் சபையும் உங்கள் குடும்பத்தையும் வரப்போகிற அழிவிலிருந்தும் வருகையிலிருந்தும் பிரவேசிக்க விரும்புகிறவர்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே, கடைசி நிமிஷத்திலே நீர் எங்கள் மத்தியிலே வந்து சொன்ன இந்த எச்சரிப்புக்காக உமக்கு நன்றி. நாங்களும் எங்கள் குடும்பங்களும் எங்கள் திருச்சபைகளும் இதற்கு ஆயத்தப்பட்டு இனி ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். இனி காலம் செல்லாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். வந்த ஜனங்களை, இன்னைக்கு ஆயத்தப்படுகிற ஜனங்கள், நீர் வருகிற வரைக்கும் இந்த ஆயத்தில் நிலை நிற்க கர்த்தர் கிருபை தருவீராக. உலகமோ உலகத்துக்கு உண்டானவைகளோ இழுத்து விடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். வந்த ஜனங்கள் சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை பாராட்டும்.